அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்ட அரங்கினுள் 45வது வார்டு அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தர்ணாவில் ஈடுபட்டு உள்ளவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாநகராட்சியின் மாமன்றத்தின் 44வது கூட்டம் இன்று நடைபெற்றது. குறிப்பாக மதுரையின் மேயர் இந்திராணி அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்பதற்காக இந்த மாமன்ற கூட்டமானது நடத்தப்பட்டு தொடங்கி 5 நிமிடத்தில் இந்த மாமன்ற கூட்டமானது நிறைவு செய்யப்பட்டது. குறிப்பாக மதுரை மாநகராட்சியின் 45வது அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகவல்லி மாமன்ற கூட்டம் நடைபெறும் அரங்கிற்குள்ளே பார்த்தீங்கன்னா தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தனது வார்டில் சாக்கடை மற்றும் குடிநீர் பிரச்சனை இருந்து வருவதாகவும் அதனை விவாதிக்கதான் இன்று வந்ததாகவும், குறிப்பாக மாமன்ற கூட்டத்திற்கு வந்ததாகவும், ஆனால் அதற்கான வாய்ப்பை வழங்கப்படாமல் கூட்டம் தொடங்கிய 4 நிமிடத்தில் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எனது இந்த வார்டு பிரச்சனையை தொடர்பாக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாமன்ற கூட்ட அரங்கிற்குள்ளே பார்க்கிறோம்னால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடும் வகையில் பார்த்தீங்கன்னா மாமன்ற கூட்டத்திற்குள்ளே அனைத்து லைட்டுகளும் ஆஃப் செய்யப்பட்டது. தற்போது பார்க்கிறோம்னால் மாமன்ற கூட்டத்திற்குள்ளே முதலில் சண்முகவல்லி மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தற்போது அவருடன் இணைந்து அதிமுகவின் மற்ற மாமன்ற உறுப்பினர்களும் தற்போது மாமன்றத்திற்கு அரங்கிற்குள்ளே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது துணை மேயர் நாகராஜன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.